Eighth sum. Find the difference between compound interest and simple interest on 5,000 for 1 year at a 2% per annum at the rate compounded half yearly. Compounded half yearly. Difference in the formula என்னது நமக்கு அப்படின்னா P into R by 100 the whole squared தான். half yearlyங்கிறதுனால R by 200 வருஷம்ல 2n n வந்து 1. ஓகே, இதுதான் ஃபார்முலா. டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, P வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த 2 டிவைடட் பை 200. ஏன்னா ஹாஃப் வேல்யூங்கிறதுனால 200. ஆனால் ஒரு வருஷத்துக்கு தான். அப்போ n வந்து என்ன ஆயிரும் 2 × 1 2 ஆயிரும். இதை நான் கட் கொடுத்தேன்னா 100. ஸோ 5000 இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100. பவரில் 2 இருக்கிறதுனால 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 1 0 1 0 5 is 5 2 5 is 1/2. that is 0.5 rupees தான் டிஃப்ரென்ஸ். 5 பைசா தான் வித்தியாசமாக. இந்த சம்மில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய வித்தியாசம் கிடைக்கும். ஸோ இதான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்